ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குகாஸ் ரெசிபீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சைனீஸ் ஸ்பெஷல் மோமோஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான மோமோஸ், நூடுல்ஸ் மோமோஸ். ஆமாங்க, நூடுல்ஸில் மோமோஸ். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு நான் இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மைதா மாவில் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஆயில்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆயில் எல்லா மாவுலையும் படுற அளவுக்கு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மோமோஸ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு ஒரு ½ அன் ஹவர் ஊறணும். ஸோ அதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணி நல்ல எல்லா இடமும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு ½ அன் ஹவர் நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி மோமோஸ் சட்னி பண்ணலாம். அதுக்கு நான் இப்போ தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் 3 பழுத்து தக்காளி எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 சைட் குறுக்க கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதை உரித்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மோமோ சட்னினாலே கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருக்கும். அதனால் 4 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 3ம் நல்லா நமக்கு வேகணும். ஸோ நம்ம நல்லா வேக வச்சிடலாம். தக்காளி நல்லா வெந்து அதோட ஸ்கின் ரிமூவ் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இப்போ நல்லா வேகுது. இந்த அளவுக்கு நமக்கு கொதி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு தக்காளி நல்லா வெந்திருக்கு. நான் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ்வை. ஆஃப் பண்ணி நல்லா நம்ம ஆற விட்டுறலாம். இப்போ நல்லா ஆறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி எடுத்துகிட்டு அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா தக்காளியும் பண்ணிவிட்டு நான் ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கிறேன். இதில் ½ டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ½ டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். ½ டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மோமோ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ½ டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு அரைஞ்சிருக்கணும். நான் இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம மோமோஸ் சட்னி ரெடியாக இருக்குது. நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நூடுல்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்ச மாவு பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு ஊறி இருக்குது. இந்த அளவுக்கு நமக்கு ஊறி இருக்கணும். இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம நூடுல்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கேரட் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதில் வேறு என்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு விருப்பமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டும் வெங்காயம் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கின பிறகு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ்க்கு தேவையான அளவுக்கு வாட்டர். இதில் நீங்கள் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் வாட்டர் ஹீட் ஆனதும் நம்ம மேகியோட டேஸ்ட் மேக்கர் 1 பேக்கெட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதில் வந்து 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மோமோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஊறின மாவு இருக்குல்ல, அதை வந்து இந்த அளவுக்கு நல்லா உருட்டிக்கோங்க. நமக்கு தேவையான சைஸ்க்கு பால்ஸ் எடுத்துக்கலாம். நான் இந்த சைஸ்க்கு எடுத்துக்கிறேன். இப்போ இதை மாதிரி நான் எல்லாத்தையும் மாற்றிட்டேன். இப்போது நம்ம ஒரு பால் எடுத்துகிட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரவுண்டாக வந்து திரட்டிக்கலாம். உங்களுக்கு ரவுண்டாக திரட்ட வரலன்னா உங்களுக்கு அன்ஈவனாக திரட்டிட்டு கூட ஒரு மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பாட்டில் மூடி ஏதாவது வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்தளவுக்கு ரவுண்டாக திரட்டின பிறகு நம்ம நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் வந்து 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நான் வந்து ஸ்டஃபிங் கொடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி 2 விதமாக எப்படி மடிக்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் டைப்புக்கு இந்த மாதிரி ஹாஃபாக மடித்து விட்டுறலாம். நல்ல சைட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து விட்டுக்கலாம். இப்போது சென்டரில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு அந்த 2 கார்னரையும் ஜாயின் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரோஸ் மாதிரி ஒரு மோமோஸ் வந்து ரெடி ஆயிரும். இது ஒரு டைப். நம்ம இன்னொரு டைப் எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். அதே மாதிரி ரவுண்ட் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம சாரீலாம் மடிப்போம்ல, அதை மாதிரி இந்த மாதிரி ஃபிலீட்ஸ் எடுக்கிற மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் வே. சாரீ மடிக்கிற மெத்தடே தான். இந்த மாதிரி மடிச்சுட்டு லாஸ்ட்டாக அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மோமோஸ் எல்லாம் உருட்டியாச்சு. நம்ம எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் இட்லி வைக்கிற பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். அந்த இட்லி பாத்திரத்தில் நம்ம வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம மோமோஸ் வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ நான் வந்து சர்வ் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட மோமோஸ் ரெடி ஆயாச்சு. பாருங்கள் உள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.